இது வந்து வெப்பாலை இலை. இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த விதையை நீங்கள் உடைச்சி ஒரு கவர்லையோ ஒரு தொட்டியிலையோ போட்டு நீங்கள் வளர்த்து வச்சுக்கோங்க. இது வந்து செடியாக முளைக்கும்போது இதை சனிக்கிழமை, அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு யமகண்ட நேரத்தில் அதை நீங்கள் காப்பு கட்டி எடுத்து வச்சுக்கணும். காப்பு கட்டி எடுத்து அந்த வேரை நீங்கள் தாயத்தில் போட்டுக்கணும். தாயத்தில் போட்டு அணிஞ்சிக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு நோய்கள் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ செய்வினை குளர்னால நோய்கள் ஏற்படலாம். அடிக்கடி காய்ச்சல் வர்ற மாதிரி, அடிக்கடி வயிற்று வலி, தலைவலி, இல்லை இந்த மாதிரி ஆஸ்பத்திரி செலவு நிறையா உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நபர்களை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த வெப்பாலை செடியை நீங்கள் காப்பு கட்டி எடுத்து தாயத்தில் போட்டு நீங்கள் அணிஞ்சிக்கிறதுனால உங்களுக்கு நோய் ஸ்தம்பனம் ஏற்படும். அதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை யமகண்ட நேரத்தில் நீங்கள் காப்பு கட்டி எடுத்து அணிஞ்சிக்கிறதுனால உங்களுக்கு அந்த எந்த நோயை சொல்லி நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இது வந்து நான் சின்ன சின்ன நோய்களை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ சில பேருக்கு உடல்நிலை எனக்கு அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, எந்த வேலையும் செய்ய முடியல, சோம்பேறித்தனமாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்க முடியலை, காய்ச்சல் தலை இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த நோயினுடைய பேரை சொல்லி இந்த நோய் எனக்கு சரியாகணும்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த வேரை எடுத்து தாயத்தில் அணிஞ்சிக்கிறதுனாலையோ, இல்லை நீங்கள் படுத்து தூங்குகிற பெட்டு கடையிலையோ தலையணை கடையிலையோ நீங்கள் வச்சுக்கிறதுனாலையோ உங்களுக்கு அந்த நோய் வந்து கட்டுக்கு வரும். குணப்படுத்த முடியாத நோய்களாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டுக்குறோம். அது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏவல் பிரச்சனைனால நோய் வரலாம். சில பேருக்கு அமாவாசை பௌர்ணமி ஆனால் மட்டும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், விபத்துக்களை ஏற்படலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறது பார்த்திங்கன்னா அதையும் நமக்கு கட்டுப்படுத்தும். துஷ்ட சக்திகளால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பினால் வரக்கூடிய உடல் உபாதைகளையும் உங்களுக்கு இந்த வெப்பாலை மரம் வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்தும். இதுவும் ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்ச ஒரு மூலிகை. இதையும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்படும் நோய்களையும் தீர்த்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வளமோடு அமைச்சுக்க எல்லாம் வல்ல விஷ்ணுமாய சாமியினுடைய அருள்னால் இதை பயன்படுத்தி எல்லா மக்களும் பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.